போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நூல்வெளி சீரிஸோட 6வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 1ல் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் பாடப்பகுதியில் இருக்க பாரதியாரை பற்றின ஒரு நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். பாரதியார் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். சி. சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா, விஜயா முதலிய இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையன், கதைத்தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசனக் கவிதைகளையும் சிட்டுக்கவிதைகளையும் எழுதியுள்ளார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன்றை ஒன்றா பார்க்கலாம். இந்த பாரதியாரை பற்றியும் பாரதிதாசன் பற்றியும் கொஸ்டின் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்போதுமே இருக்காது. அதனால் இவங்க 2 பேருக்கும் இந்த புக்கில் உள்ளதையும் தாண்டி கொஞ்சம் டேட்டாஸ் நம்ம வெளிலேருந்து கொஞ்சம் கேதர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இவங்க 2 பற்றின கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாரதியார் கவிஞர், எழுத்தாளர், இதழாளராகவும் இருந்திருக்காரு. அப்புறம் சமூக சீர்திருத்த சிந்தனையாளராகவும் இருந்திருக்காரு. விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு. ஏன்னா பாரதியாரை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, அவர் கவிதையின் மூலமாகவே விடுதலை போருக்கு வித்திட்டவர். எப்படின்னா, அவர் எழுதுகிற கவிதைகள் எல்லாமே விடுதலைக்காக உணர்ச்சி மிக்கதாக இருக்கும். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் அவர்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சி. சுப்பிரமணிய பாரதியார் தான் இவரோட இயற்பெயர். இந்த பாரதியார் இந்தியா, விஜயா முதலிய இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டிருக்காரு. இப்போ சொன்னோம் இல்லையா, நல்லா கவிதை எழுதுறது, பத்திரிக்கை எழுதுறதெல்லாம் இவர் ஒரு இதாகவே வச்சுருந்துருக்காரு, ஹாபியாகவே வச்சுருந்துருக்காரு. இவர் கவிதைகள் மட்டுமின்றி சந்திரேகன், கதைத்தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசனக் கவிதைகளையும் சீட்டுக்கவிதைகளையும் எழுதியிருக்காரு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை பாராட்டியிருக்கார். நம்ம முதல்ல இதில் என்ன பண்ணணும்னா, யார் யாரை பாராட்டியிருக்கார் அப்படிங்கிறத ஒரு கிளியர்னஸுக்கு வந்துடணும். பாரதிதாசன் தான் பாரதியாரை இப்படியெல்லாம் புகழ்ந்திருக்காரு. நான் ஏன் இதை அழுத்தமாக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது ஏற்கனவே அடிக்கடி எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். அதனால் பார்த்துக்கணும். பாரதிதாசன் இன்னொருத்தரையும் புகழ்ந்திருப்பார். யாரன்னா, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். யாரை பாராட்டியிருப்பார் அப்படின்னா, பெரியார் அவர்களை பாராட்டியிருப்பார் பாரதிதாசன் அவர்கள். அதே மாதிரி பாரதியாரை பாராட்டினது தான் இந்த சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் இதெல்லாமே பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்திருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்த்தாய் வாழ்த்து என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்க தமிழ்மொழி மரபு என்னும் பாடப்பகுதியில் இருக்க தொல்காப்பியரை பற்றின நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளது. பொருளதிகாரத்தின் மரபியலிலுள்ள 3 நூற்பாக்கள் 91, 93, 92 இங்கே தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர், இது நமக்கே தெரியும். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். தோன்றிய முதல் இலக்கிய நூல் அகத்தியம். அதையும் நம்ம கிளியர் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. அது அகத்தியம். நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். இந்த அகத்தியம் நமக்கு கிடைக்கல. இந்நூல் எழுத்து, சொல், பொருள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 அதிகாரங்களை கொண்டிருக்கு. என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னு நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். எழுத்து, சொல், பொருள் என்று 3 அதிகாரங்களை கொண்டிருக்கு. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டிருக்கு. இதை கூற்று காரணங்களில் அடிக்கடி கேட்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. ஏன்னா எழுத்து, சொல், பொருளில் வேறு எதுவும் சென்டென்ஸ் கொடுத்து மாற்றி விட்ருவாங்க. இல்லைன்னா 9 இயல்களுக்கு பதிலாக 10 இயல், 12 இயல் இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. அதனால் இந்த எழுத்து, சொல், பொருள், இந்த அதிகாரம், இந்த இயல்களெல்லாம் நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கணும். பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் 91, 93,
92, 93 வந்து இங்கே தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொல்காப்பியரோட நூல்வெளியும் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக 8ஆம் வகுப்பு இயல் 1ல் சொற்பூங்கா என்னும் பாடப்பகுதியில் இருக்க ஒரு நூல்வெளியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் செந்தமிழ் அந்தணர், அதாவது இரா இளங்குமரனார் அவர்களை பற்றின நூல்வெளி. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படும் இரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையையும் பாவணர் நூலகமும் அமைத்துள்ளார். இவரது தமிழின் தனி பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுப்பு இங்கு இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு இதுவும் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவது யார்? இரா இளங்குமரனார். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதில் எத்தனை உண்மைலீன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவது யார்? இரா இளங்குமரனார். இவர் வந்து என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் பெற்றிருக்காரு. இவர் வந்து இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம் இதெல்லாம் ப்ரீவியஸில் ஏற்கனவே கேட்டது தான். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியிருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் ஒரு பாக்ஸ் கனண்டாவும் கொடுத்துருப்பாங்க, எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து இவர் பார்த்திங்கன்னா தேவநேயம் என்னும் நூலை தொகுத்திருக்காரு. இவர் வந்து திருச்சிக்கு அருகில் இருக்கும் அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையையும் பாவணர் நூலகம் ஒன்றையும் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க 8ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்க நூல்வெளியை ஒரு ரிவிஷன் விட்டுறலாம். முதல்ல நம்ம பார்த்தது பாரதியார் அவர்களை பற்றின நூல்வெளி. அதில் என்ன பாயிண்ட் நம்ம சொன்னோம்? பாரதியார் வந்து கவிஞராக இருந்திருக்காரு, எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டிருக்காரு அப்படின்னு சொன்னோம். இவரோட இயற்பெயர் வந்து சி. சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொன்னோம். இவர் வந்து இந்திய ஆகிய இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் சந்திரேகன் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியிருக்காரு. இவர் வந்து கவிதை மட்டும் இல்லாமல் உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு. அந்த உரைநடை நூல்கள் தான் சந்திரேகன் கதை தராசு. அதுக்கப்புறம் இவர் வந்து சிட்டுக்கவிதைகளையும் எழுதியிருக்காரு. பாரதிதாசன் வந்து பாரதியாரை வந்து புகழ்ந்திருப்பார். இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொன்னோம். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மரவனென்றலாம் பாரதியாரை பாரதிதாசன் அவர்கள் புகழ்ந்திருப்பார். அடுத்ததாக நம்ம பார்த்த நூல்வெளி மற்றும் பாடம் என்னென்னா தமிழ் மொழி மரபு. அதில் உள்ள தொல்காப்பியர் பற்றின நூல்வெளியை தான் பார்த்தோம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் அப்படிங்கிறத பார்த்தோம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கிடைத்த முதல் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் அப்படின்னு பார்த்தோம். தோன்றிய இலக்கண நூல் வந்து அகத்தியம், அது வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்நூல் வந்து எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டிருக்கு. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களையும் கொண்டிருக்கு. பொருள் அதிகாரத்தின் மரபில் உள்ள 3 நூற்பாக்கள் இங்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தது இயல் 1ல் இருக்க சொற்பூங்கா என்னும் பாடப்பகுதியில் இருக்க ஒரு நூல்வெளியை தான் பார்த்தோம். செந்தமிழ் அந்தணர் அவர்களை பற்றினது. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா இரா இளங்குமரனார். இதுவும் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். இவர் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் பெற்றவராகவும் இருந்திருக்காரு. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம் இதுவும் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியிருக்காரு. தேவநேயம் என்னும் நூலையும் தொகுத்தவரும் இவர் தான். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. நம்ம சொன்னோமா திருவள்ளுவர் தவசாலையும் பாவணர் நூலகமும் அமைச்சிருக்காரு. நன்றி, வணக்கம்.